வடலூரில் சத்தியஞான சபைக்கு கொடிமரம் வாங்க சென்னை சென்ற கட்டுமான ஒப்பந்தக்காரர் ஆறுமுகம் என்பவர் மரவாடியில் சரியான மரம் கிடைக்கவில்லை என்று வடலூர் வந்து வள்ளலாரிடம் சொல்கிறார். வள்ளலார் அப்படியானால் நீர் முதலில் போம், நாம் பின்னே வருகிறேன் என கூறினார். ஆறுமுகம் முதலியாரும் மீண்டும் சென்னைக்கு திரும்பி மரவாடிக்கு உள்ளே சென்றபோது எந்த மரம் சபையின் கொடிமரத்துக்கு பொருந்துமோ அம்மரத்தின் மீது வள்ளலார் உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்தார். வள்ளலார் உலாவிக் கொண்டிருந்த அந்த மரத்தையே கொடிமரத்துக்கு வாங்கி கொண்டு அதன் பிறகு ஆறுமுகம் முதலியாரும் கொடிமரத்தை ஏற்றிக்கொண்டு வடலூருக்கு வந்து சேர்கிறார். வள்ளலார் வந்து காட்டிய கொடிமரத்தை தான் எடுத்து வந்ததாக ஆறுமுகம் முதலியார் சொல்ல, கொடிமரம் எடுத்த நாளில் இங்கேதான் வள்ளலார் வழக்கப்படி பிரசங்கம் செய்தார் என சன்மார்க்க அன்பர்கள் சொல்ல, ஆறுமுக முதலியார் அதிர்ச்சியும் வியப்பும் அடைந்தார். வள்ளலாரை வந்து வணங்கி கேட்க, இது ஆண்டவன் செயல், வெளிப்படுத்த வேண்டும் என கட்டளையிட்டு விடுகிறார் நம் வள்ளல் பெருமான்.